வணக்கம். டிபிளி அகாடமியிலிருந்து ஜோதிபதி வரதராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சூரியன் சந்திரன் சேர்க்கை என்ன செய்யும். சூரியன் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் எந்தெந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுகள் வரிசையாக வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பித்தவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒன்னே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து ஒன்னே டிப்ளமா இன் அக்குபஞ்சர் கோர்ஸ் நடக்குது. 2025-26 அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். சூரியன் சந்திரன் சேர்க்கை என்ன செய்யும்? அஸ்ட்ரோ ஜோதிடத்தில் ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரனை சிவனாகவும் சக்தியாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒளி கிரகங்கள் மற்ற கிரகங்களையும் இயக்கும் முக்கிய பிரபஞ்ச சக்தியாகும். அவற்றில் சூரியன் என்பவர் பகலிலும் சந்திரன் இரவிலும் தங்களுடைய கதிர்வீச்சால் அனைத்து கிரகங்களுக்கும் பலத்தை கொடுக்க வல்லவர்கள். ஒருவருக்கு உயிர் அணுக்களின் ஜீவன் என்பவர் சூரியன் ஆவார். அதனால் சூரியன் என்பவர் ஜாதக கட்டத்தில் வயிற்றையும் குழந்தையையும் குறிப்பது. காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் பாவகம் சிம்ம வீடு ஆகும். அவரே ஜாதகத்தில் முக்கிய புள்ளி. அவரோடு ஜீவ சக்தியாக சந்திரன் உள்ளார். சந்திரனை வைத்துத்தான் கோச்சார பலன் சொல்லப்படுகிறது. சூரியன் பகலில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் சந்திரன் இரவில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் அவரவர் கர்மாவிற்கு ஏற்ப பலன் கொடுக்க வல்லவர்கள். ஜாதக கட்டத்தில் முக்கிய தலைமை பொறுப்பில் சூரியன் சந்திரன் என்ற பிரகாச கிரகங்களுக்கு ஒரு ஆதிபத்தியமும் மற்ற கிரகங்களுக்கு 2 ஆதிபத்தியமும் கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் இருந்து சந்திரன் நகரும் பாகையை கொண்டு அது வளர்பிறை மற்றும் தேய்பிறை என்று பிரிக்கப்படுகிறது. ஒருவரது ஜனன ஜாதகத்தில் உள்ள 2 கிரகங்களில் நெருங்கிய பாகை, திரிகோணம் மற்றும் அவற்றின் பார்வை என்று பல்வேறு சூட்சுமங்களை சேர்க்கை என்று அழைக்கிறோம். நாம் சூரியன் சந்திரன் சேர்க்கைகளால் பொது பலன்கள் பற்றி பார்க்கலாம். இவர்களோடு மற்ற அசுப கிரகங்களின் சேர்க்கை என்பது மாறுபட்ட பலன்களை கொடுக்கும். அவரவர் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்துதான் கூற வேண்டும். புலிப்பாணி ஐயா தன்னுடைய பாடலில் சூரியன் சந்திரன் சேர்க்கை பற்றி அற்புதமாக கூறியிருக்கிறார். பாரப்பா இன்னமொன்று பகரக்கேளு பகலவனும் கலைமதியும் கோணமேற சேரப்பா பலவிதத்தால் திரவியம் சேரும் செல்வனுக்கு லேட்டலுண்டு உண்டு. ஆரப்பா அமடு பலமில்லை இல்லை அர்த்த ராத்திரிகளில் சப்தம் கேட்பவன். அப்பா குமரனுக்கு 78 கூற்றுவனார் வருங்குறியை குறியாய் சொல்லே விளக்குகிறார். சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால் எல்லாவித செல்வங்களும் வீடு ஆயுள் விருத்தி கொண்டவராகவும் மற்றும் ஜாதகர் இரவில் சப்தங்களை கேட்பவராகவும் இருப்பார். இத்தகைய அமைப்பில் நபர் அதிகபட்சம் 78 வயது வரை உயிர் வாழ்வார் என்ற சித்தர் கூற்று. நமக்கு பிராணவாயுவை தரும் நெருப்பு கிரகமான சூரியன் அவரோடு குளிர்கின்ற சந்திரன் சேரும்போது மிகவும் நல்லது. இந்த 2 கிரகங்களின் பிரகாச சேர்க்கை ஒருவரின் ஜாதகத்தில் அதிக நன்மைகளையும் குறைந்த தீமைகளையும் தரவல்லது. சூரியன் மன உறுதியையும் சந்திரன் மன சஞ்சலத்தையும் குறிக்கும். இவர்கள் சேர்க்கை உள்ள ஜாதகர் குழப்பம் ஏற்பட்டாலும் தெளிந்த நீராக முடிவு எடுக்கும் குணம் உண்டு. இந்த சேர்க்கை அரசு சம்பந்தப்பட்ட வேலை மற்றும் அரசியல் ஈடுபாடு, மனதில் ஒரு ஓட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நீர் ஓடை போல பல்வேறு இடத்தில் வாழ பழகிக் கொள்வார்கள். குடும்ப தலைவர் மற்றும் தந்தைக்கு வெவ்வேறு இடங்களில் வேலை மாற்றம் இருக்கும். இவர்களின் வாழ்க்கை ஏற்ற இறக்கமாகவும் தந்தை ஒழுக்கத்தில் கண்டிப்பு மிக்கவராகவும் அறிவாளியாகவும் புகழ் மிக்கவராகவும் சாமர்த்தியசாலியாகவும் மனதில் மறைக்கும் குணம் கொண்டவராகவும் ஒரு செயலை குறிபார்த்து அடிப்பவராகவும் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் தர்ம நெறி மிக்கவராகவும் பிடிவாதம் கூடிய கொஞ்சம் விதண்டாவாதம் மிக்கவராக இருப்பார்கள். அதுவே சூரியன் சந்திரனோடு பாவர்கள் சேர்க்கை ஏற்பட்டால் எதிர் விளைவுகளையும் ஏற்படுத்தும். முக்கியமாக இந்த சேர்க்கை ராகு சம்பந்தம் பெறும் பொழுது, நீச சந்திரனோடு சூரியன் மற்றும் பாவிகள் சேரும் பொழுது தற்கொலை எண்ணங்களும் தூண்டும். ஜாதகரின் தசாபுத்தி காலகட்டத்தில் தொழில் அல்லது பெற்றோர் சொத்தில் நஷ்டம், அவமானம், தவறான மனப்போக்கால் ஏற்படும் விளைவு நோய்களை உண்டாக்கும். இந்த கால சூழலில் இந்த சேர்க்கை பலம் குன்றிய நிலையில் 6, 8, 12 தொடர்பில் இருந்தால் உடலில் தாக்கம் ஏற்படும். அதாவது முக்கிய உறுப்புகளான மூளை, இதயம், கண், எலும்பு, ஒற்றை தலைவலி மற்றும் கல்லீரல் சம்பந்த நோய், கால்சியம் மற்றும் தாமிர குறைபாடு, பித்தம், சூடு சம்பந்த பாதிப்பு, நீர்ச்சத்து குறைபாடு என்று பல்வேறு நோயின் தாக்கம் இருக்கும். அனைத்து செயலும் கோச்சாரமும் அவரின் திசாபுத்தியும் ஒன்றாக இருந்து செயல்படுத்தும். அனைத்து கிரகங்களில் முதன்மை கிரகமான சூரியன்
மிகவும் ஒளி பொருந்தியது. இதற்கு மிக அருகில் செல்லும் கிரகங்கள் சில குறிப்பிட்ட இடைவெளியில் தன்னுடைய சுய ஒளியை இழந்து அஸ்தங்கம் அடைகின்றன. அந்த சுயத்தன்மையை இழக்கும் கிரகங்கள் தன் ஆதிபத்தியம் மற்றும் காரக பலன்களை இழக்கும். அஸ்தங்க கிரகங்களை கோச்சாரங்களிலும் ஜனன ஜாதகங்களிலும் நன்மைகள் தருவது இல்லை. அதுவே சூரியனை ராகு கேது கடக்கும் பொழுது தோஷத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் சூரியனுடன் புதன் அவ்வளவு தோஷத்தை கொடுக்காது. இவர்கள் நல்ல நிலையில் 1, 4, 8 இடங்களில் அமர்ந்தால் அரசனாவான் என்றும் கூறப்படுகிறது. சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பது தந்தையும் தாயும் போல ஜாதகன் ஒற்றுமையை குறிக்கும். இருவர் சேர்க்கையில் முக்கிய முழு பாவகிரகங்கள் செவ்வாய் ராகு கேது பிடியில் இருந்தால் அம்மா அப்பா ஒற்றுமை குறைவு அல்லது பிரிவு ஏற்படும். சூரியன் என்பவர் தந்தை மட்டுமல்லாமல் மூத்த உறுப்பினர் மற்றும் வீட்டை வழிநடத்தும் முக்கிய உறுப்பினர் மற்றும் வீட்டை நிர்வகிக்கும் தலைவர் அவர்களையும் குறிக்கும். சந்திரன் அதிக பாகையுடன் இருந்தால் அம்மா அல்லது வீட்டின் தலைவி குடும்பத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் அதிகம் இருக்கும். லக்னத்தில் திரிகோண கேந்திர மற்றும் 2, 9, 10 ஆகிய இடங்களில் ஒன்று சேர்ந்து இருந்தால் புகழ் செல்வம் மக்களால் பாராட்டும் தலைவராகவும் இருப்பார்கள். அரச கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கேந்திர ஆதிபத்தியம் பெற்று இருப்பது மிகவும் நல்லது. இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சம சப்தம பார்வையில் பார்ப்பது பௌர்ணமி ஒளியாகும். மகாபெரியவா ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் கேந்திர ஆதிபத்தியம் பெற்று ஒருவருக்கொருவர் நேரடி பார்வை குருவின் சேர்க்கையில் இருப்பது அருமை. அவர் நம் அனைவருக்கும் ஒரு ஆன்மீக குருவாகவே இருக்கிறார். இவரின் ஜாதகத்தில் விருச்சிக சந்திரன் நீச்சம் பெற்றாலும் சூரியன் குரு பார்வையில் பூரண ஒளியாக இருக்கிறார். பௌர்ணமி ஒளிச்சேர்க்கை பெற்ற ஜாதகர்கள் மிகவும் மேன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தொட்டது அனைத்தும் வெற்றி. அதிக பலம் கொண்ட செயல்களை பெற்ற பாக்கியவான்கள். பேசுவதில் வல்லவர்கள். ஆன்மீக ஆற்றல் வெளிப்படுத்துவராகவும் தர்மவானாகவும் ஆசைக்கு ஏற்ப மேன்மேலும் உயர்வார்கள். இந்த ஒளி பார்வை பெற்ற ஜாதகர் தங்கள் விருப்பப்படி வெற்றி வாகை சூடுவார். அது தலைமை பொறுப்பானாலும் சரி அல்லது ஞானமார்க்க பாதையானாலும் சரி அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்பவே நடைபெறும். ஜாதகரின் யோக கிரகங்கள் இந்த ஒளி ஆற்றல் பெறும் சூரியன் சந்திரனில் நட்சத்திரங்களில் அமர்ந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டு. ஆனால் மறையக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது. சூரியன் சந்திரன் நெருங்கிய பாகையில் ஒன்றாக இருப்பது அமாவாசை யோகமாகும். நல்ல பாவகங்களில் இந்த யோகம் இருந்தால் ஜாதகர் உடல் மற்றும் மன வலிமையும் கொண்டவராகவும் பல எந்திர கருவிகளை உருவாக்குவராகவும் மருத்துவம் அறிந்தவராகவும் அரசை ஆள்பவர்களாகவும் புத்தி கூர்மை உடையவர்களாகவும் சிறந்த நிர்வாகிகளாகவும் இருப்பார்கள். இந்த யோகம் ஒரு விதத்தில் நல்லது என்றாலும் அவை ஒரு சில அசுப பாவகங்களில் அமரும் பொழுது பலன்கள் மாறுபடும். முக்கியமாக அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் அவ்வளவாக துன்பத்தை தராது. இது ஒரு சூட்சும விதி. மேஷத்தில் சூரியன் உச்சம். இங்கு சூரியன் சந்திரன் சேர்வது நன்று. ஜாதகர் தந்தையும் தாயாக பார்க்கும் குணம். சந்திரன் உச்சராசியில் அமர்ந்தால் அந்த ஜாதகர் வேந்தன் ஆவான். புகழ் ஆற்றல் நிரம்பியவன் ஆவான். கீழான வியாதி எதுவும் அண்டாது. பணமும் பயிர் செல்வமும் நற்பண்புகளும் பெற்றவர். வாகனங்கள் வைத்திருப்பவர். குறைபாடு எதுவுமில்லாத தேகம் கொண்டவர்கள். நவதானிய சம்பத்துக்கள் உடையவர்கள். அபிமானத்திற்கு உரியவர்கள். சந்திரன் பாகை அதிகம் பெற்ற உச்சபலம் பெற்றவர். கணக்கற்ற கண்ணியரோடு கலவி புரிகின்ற பெரும் இன்ப நுகர்வாளர்கள் என்று ஜாதக அலங்கார பாடலில் கூறப்பட்டுள்ளது. சூரியனிலிருந்து 3, 6, 8, 12 சூரியனிலிருந்து 3, 6, 8, 12 சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருடைய தந்தை பெற்றதை விட அதிக பிள்ளைகளை பெறுவார் என்பது விதி. அதே மாதிரி சூரியனிலிருந்து 2, 5, 11 சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருடைய தந்தை பெற்றிருந்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை போன்றே ஜாதகரும் அதே எண்ணிக்கையில் பிள்ளைகளை பெறுவார். அடுத்த விதி, சூரியனிலிருந்து சந்திரன் கேந்திரத்தில் நின்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய தந்தைக்கு அமைந்ததை விட குறைவான எண்ணிக்கையில் குழந்தைகள் பிறக்கும். சூரியனிலிருந்து 5, 7, 9, 12 சந்திரன் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று குருவின் பார்வை பெற்றால் அந்த ஜாதகர் தந்தையை விட அதிக செல்வங்கள் பெற்றிருப்பார். ஆனால் சுக்கிரன் மற்றும் பாவிகள் பார்வை இருக்கக்கூடாது. லக்னத்தில் சூரியன் சந்திரன் அமர்ந்தால் நீளமான உடல்வாகு,
பித்த சம்பந்தமான வியாதி, மெலிந்த தேகம், ஆழ்ந்த நீண்ட சுவாசம் உடையவர், சுத்தமானவர், இனிமையாக பேசுபவர், அறிவாளி, தேவையான நிலையான பேறு பெற்றவர், முக்கியமாக ஆன்மீக தேடல் அதிகம் உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜாதகத்தில் கும்ப லக்னத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் அறிவை வெளிப்படுத்தும் புதன் உடன் சேர்க்கை. அவர் ஆன்மீக ஞான முறைகளை மக்களுக்கு உணர்த்தியவர். இந்த சேர்க்கை மற்றும் பார்வை ஆன்மீக குருமார்களுக்கு உண்டு. மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மத்தில் சூரியன், சந்திரன் சேர்க்கை என்பது தாய் தந்தை வழி சொத்து கிடைக்கும். விவசாயம், உணவு சார்ந்தவர்கள் உயர்வு பெறுவார்கள். கற்பனை வளம் மிக்கவர்கள், பேரும் புகழும் கிட்டும். இருள் கிரகமான சனி வீடுகளான மகர, கும்ப, சூரியன் நீசம் பெறும் துலாமில் மற்றும் சந்திரன் நீசம் பெறும் விருச்சிகத்தில் இந்த சேர்க்கை நன்றாக இருக்காது. ஆனால் கும்பராசிக்காரர்கள் வீட்டில் அதிபதிகள் உச்சமோ ஆட்சியோ பெற்றால் யோக பலன்கள் மாறுபடும். கிரக சேர்க்கை என்பது நல்ல பலன்களை மற்றும் தீய பலன்கள் என்று இரு பக்கங்களையும் கொண்டது. இவற்றையெல்லாம் ஆராய்ந்துதான் மக்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குழந்தைகள், வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் ஜாதகங்களில் இந்த சூரியன், சந்திரன் சேர்க்கை எந்த மாதிரி அமைந்திருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்களை தெளிவுபடுத்திக் கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.